ஓகே. வள்ளுவர்ல தொடங்கினேன். இன்னும் ஒரு 1 2 குறள். அப்புறம் இந்த பட்டாக்கத்தி பைரவர்கள், அப்புறம் சோடாபுட்டி சுந்தரவள்ளிகள் எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது சிறு படையான் செல்லிடம் சேரின் ஒரு படையான் ஊக்கம் அறிந்துவிடும். குறள் வள்ளுவர் சொல்கிறாரு. குறள் வந்து 498. அதாவது இடம் அறியாது பெரும் படையுடன் செல்பவன் சிறு படையானிடம் தோல்வியையே சந்திப்பான். உன் பாஷையில் சொல்லட்டுமா, கும்மிடி பூண்டியை தாண்டினா அட்டு போட்டுருவானுங்க. அதுதான் விஷயம். புரியுதா? அதாவது பாரு, இடம் அறியாது பெரும் படையுடன் பெரிய படையோடு நீ போனாலும் சரி, அது உன் இடம் இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை அறியாதவர்னு வச்சுக்கோ, அடிச்சு மிரிச்சிடுவான். பெரிய ரவுடி பைய, யாரோ ஒரு சின்னோண்டு பையன் அந்த ஊருக்கு போகிறான், அவனை இவன் தட்டும்போது இந்த சின்ன பையன் அவன் மூஞ்சி கீஞ்சிலாம் அடிச்சு கீசி அப்படியே அக்கு வேறு ஆணி வேறியா பிரித்து போட்டு இல்லையா, அந்த சின்ன பையலுக்கு தெரியாதுப்பா அவன் ஒரு ரவுடி புறம்போக்குன்னு. அப்படி தான்.